அபிராமி. வராங்க வராங்க, பணத்தோட வருவாங்க பாரு. என்னம்மா பணத்தை கேட்டா கல்ல கொண்டு வரீங்க? பணம் தானே தரேன். என்ன பெரியமா? உங்கிட்ட நேக்கு பேச்சில்ல. சந்திரு, போலீஸுக்கு போன் பண்ணு. போலீஸ கூப்பிடுறாங்களே. நம்ம ஆத்துக்குள்ள பூந்து நம்ம ஆத்து கண்ணாடியை உடைச்சு கலாட்டா பண்ண இவ ரெண்டு பேரையும் உள்ள தள்ளு. தனியார் சொத்து சேதப்படுத்தினவான்னு நஷ்ட ஈடு வழக்கு போடு. என்ன பெரியமா, நீங்க உடைச்சிட்டு எங்க மேல பழி போறீங்க? உன் பக்கத்து ஆத்துக்காரன் குடிச்சிட்டு என் கார் முன்னாடி வந்து விழுந்ததுக்கு என்கிட்ட பணம் கேக்குறல்ல. இப்ப நான் உடைச்ச கண்ணாடிக்கு நீ பணம் தான். இது அநியாயம். முள்ள முள்ளால தாண்டா எடுக்கணும். அநியாயத்தால தான் ஜெயிக்கணும். நான் யார் தெரியுமா? தீவெட்டி கொள்ளக்கார சங்கிலியாண்டிய புடிச்சு போலீஸ்ல கொடுத்தவ. என்கிட்டயே வாலாட்டுறியா? பெரியம்மா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இவன் தான் பணம் வாங்கி தரேன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டான். விஷயத்தை இதோட விட்டுருங்களேன். பாடா முனிஷா போயிடலாம். டேய் நீ சும்மாரா. தோபாரு பெரியமா, கந்த மேலேயே தப்பு இருக்கட்டும். பின்ன எதுக்கு உன் பேரனா அவன் பொண்டாட்டியும் கந்த வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்க்கணும்? நீ சொல்றது உண்மையா? நான் ஏன் போய் சொல்றேன்? டாக்டர் ஐயாவும் அம்மாவும் கந்த வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்த்தாங்க, மன்னிப்பு கூட கேட்டாங்க. என்னது? மன்னிப்பு கேட்டாளா? டேய் சந்துரு, அவளுக்கு 50 ரூபாய் கொடுத்தனுப்பு. இந்த வச்சுக்கோ. வரேம்மா. டேய் முனுசாமி, நீ மிரட்டினதுக்கு பயந்து போய் இந்த 50 ரூபாய் கொடுக்கல. என் பேரனும் அவன் பொண்டாட்டியும் கந்த ஆத்துக்கு வந்ததா தகவல் சொன்ன பாரு, அதுக்கு தான் இந்த வெகுமதி. போய் வேலை பாரு. டேய் சந்துரு, அபிராமியோட அப்பா ராஜாமணி மாமாவை நான் சாப்பிட வர சொன்னதா சொல்லு. இந்த பாட்டிய இன்னும் புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏம்மா, என் பேத்தி கல்யாணியை பார்த்தீங்களா? குழந்தை ஜெகதாம்பிகை, இது ஏழை பிராமணன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் மன்னிச்சிடும். நேக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நோக்கு நான் கைங்கரிய பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுலேயும் நாட்டம் செலுத்தாம இருக்கேன். பட்டணத்து கோயில்களுக்கு போனேன், நிறைய சம்பாதிக்கலான்னு ஸ்நேகிதாலாம் சொல்லியும் உன்னை விட்டுட்டு போகக்கூடாதுங்கிற வைராக்கியத்தோட இந்த கிராமத்திலேயே இருக்கேன். என்னை கைவிட்டுடாத தாயே, எப்படியாவது என் பேத்தியை கொண்டு வந்து சேர்த்துரும். யமுனா, பாட்டி, அபிராமியோட அப்பா சாப்பிட வரார். அவருக்கு சேப்பங்கிழங்குன்னா உசுறு. அத பண்ணி வச்சிடும். வெண்டைக்காய் வதக்கல்லாம் பண்ண சொன்னேன். சொன்னதை செய்யறதுக்கு தான் நீ இருக்க, யோசனை சொல்றதுக்கு இல்ல. நீக்கு என்ன வந்தது? 18 வகையான காய்கறியை நான் பண்ணி வைக்கிறேன். வேணா தின்னுங்கோ, இல்லாட்டி தலைமையில வாரி கொட்டிக்கோங்க. பகவானே, இப்படி ஒரு கஷ்டத்தை நேக்க கொடுத்துரு. என்ன ஆத்மார்த்தமா ஆராதனை செய்ய சொன்னா எப்படி?
நான் என்ன பாவம் பண்ணேன்னு என்னை இப்படி தண்டிக்கிறேன்? பகவானே, என் பேத்தி கல்யாணம் எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துறேன். இல்ல, என்னையாவது உன் திருவடிகள்ல சேர்த்துக்கோ அம்பிகையே. குழந்தை கல்யாணி, குழந்தை கல்யாணி இங்க இருக்காளே. ஈஸ்வரா, குழந்தை கல்யாணி கோயில வச்சு பூட்டிட்டேன் போல இருக்கு. தப்பு பண்ணிட்டேனே. கல்யாணி 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 கல்யாணி, எழுந்துரு எழுந்துருமா, ஒண்ணு இல்லம்மா, தாத்தா வந்துட்டேன்ல. தாத்தா, அந்த மாமாக்கு ரத்தம் வந்தது, தண்ணி கேட்டா, பார்க்க பாவமா இருந்தது, அதுக்கு தான் பாலை கொடுத்தேன். தெரியும்டா குழந்தை. அப்புறம் எதுக்கு என்ன கோவில்ல வச்சு பூட்டின? எனக்கு ரொம்ப பயமா இருந்தது தெரியுமா? தப்புதான்டா தாத்தா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன்டா. என்ன மன்னிச்சிடா. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன்டா. இனிமே என்னை அடிப்பியா? இல்லடா செல்லம், இனிமே என்னை கோவில்ல வச்சு பூட்டுவியா? மாட்டேன்டா, மாட்டேன். தாத்தா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, அம்மா கிட்ட போகணும். சரி, சன்னதில் ஏதாவது பழங்கள் இருக்கும், நான் எடுத்துட்டு வரேன். வா வா வா, நீ வா. சாவித்ரி, சாவித்ரி, கல்யாணி கிடைச்சிட்டா, கல்யாணி கிடைச்சிட்டா. கல்யாணி எங்க பாருடா? நாம கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தோம்ல, இவ கோயில்ல ஒரு மூலையை தூக்கிட்டு இருந்தா போல இருக்கு. நான் அதை பார்க்காம கோயில பூட்டிட்டு வந்துட்டேன்டா. கண்ணுமா, உன்னை பார்க்காம அம்மா ரொம்ப பயந்து போயிட்டேன். உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? செல்லம், ஏன்டா இப்படி பண்ண? கோயிலுக்குள்ள ஏமா போய் படுத்துட்ட? தாத்தா என்னை அடிச்சாரோன்னு அழுதுண்டே அப்படியே போய் படுத்துட்டேன். அப்படியே தூங்கிட்டேம்மா. கண் முழிச்சு பார்த்தா பூட்டி இருந்தது. பார்க்க ரொம்ப பயமா இருந்ததுமா. என் செல்லம், எப்படியோ திரும்பி வந்துட்டியேம்மா. அம்மாக்கு அது போதும். அம்மா, இன்னைக்கு ரொம்ப பசிக்கிறதுமா. இதோ ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். நாங்களாம் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமாடா? இந்த பாரு, இனிமே இப்படிலாம் போகக்கூடாது. பா, குழந்தை ரொம்ப பயந்துருக்காப்பா. நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். அப்பா பசிக்கிறதுப்பா. ஒரு நிமிஷம். சாவித்ரி, சீக்கிரம் சாதம் எடுத்துட்டு வாடி. குழந்தைக்கு பசிக்கிறதாண்டி. இப்ப கொண்டு வந்துருவா. சீக்கிரம் விட்டு. ஏன்னா காத்தால சமைச்சது வீணா எடுத்து ஆத்துல அரிசி பருப்பு கொஞ்சம் கூட இல்ல. நான் வேணா கடத்தருக்கு போய் வாங்கி வந்துடுறேன்டா. இல்லப்பா, அது வரைக்கும் குழந்தை பசியை பொறுக்க மாட்டா. சாவித்ரி, நீ வேணா பக்கத்தாத்துல போய் கொஞ்சம் சாதம் வாங்கிட்டு இதோ வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வா. கொஞ்சம் பொறுத்துக்கு அம்மா வந்துருவா. அப்பா, நான் கோயில்ல ஒரு சிலைய பார்த்தேன். அது முகம் ரொம்ப அழகா அம்மா மாதிரியே இருந்தது. அதோட உடம்பு நம்ம செல்லம்மா பசு மாதிரி இருந்தது. அதுக்கு என்னப்பா பேரு? அதுக்கு பேரு காமதேனு. அது நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும். அச்சச்சோ, என்னடா இது கேட்கறதெல்லாம் கொடுக்கும்னு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா நம்ம ஆத்துக்கு நிறைய அரிசி பருப்பு மிளகான்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பேனே. தாத்தா, அப்பா சொல்றது உங்களுக்கும் தெரியும் இல்ல? அப்புறம் ஏன் நீங்க இத்தனை நாள்ல கேட்கல? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தாம்மா எங்க அம்மா பகவான்கிட்ட கேட்க சொல்லி கொடுத்தா. ஆனா நல்லா வாழ வையின்னு கேட்க சொல்லி கொடுக்கலையம்மா. நான் சொல்லி தரேன், நாளையில இருந்து நீங்க கேளுங்க. என்னாச்சு சாவித்ரி? எதுவும் கிடைக்கலண்ணா. சரி, அப்பா போய் சாப்பிட வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வந்துடுறேன்ப்பா. டேய், சீக்கிரம் வந்துடுறேன். போ. ரொம்ப பசிக்கிறதாடா செல்லும்? இல்லம்மா.
அபிராமி, என்னம்மா அப்பா என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம? எப்படிம்மா இருக்க? நான் நன்னா இருக்கேன்பா. விஜய் எப்படி இருக்கா? அவளுக்கு என்னம்மா, சதா சர்வகாலமும் உன் நினைவு தான், உன் பேச்சு தான். வேற என்ன இருக்க போறது? அப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்னம்மா அப்படி கேட்டுட்ட? உன்னை அப்படி சாதாரண மனுஷியா நினைச்சிட முடியுமா? நீ இப்போ என் பொண்ணு இல்ல, இந்த ஆத்து மாட்டு பொண்ணாக்கும். அதை நினைவுல வச்சுக்கோ. ஆமா, திடீர்னு பாட்டி என்ன ஆத்துல சாப்பிட வர சொல்லியிருக்காளே, உன் மச்சனம் மூலமா சொல்லி அனுப்பிச்சா? என்ன விஷயம்? ஆத்துல ஏதாவது விசேஷமா? அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்படி ஒன்றும் இல்லைன்னா எதுக்கா என்ன திடீர்னு சாப்பிட வர சொல்லணும்? என்னமோ நிரடுறத. ஆமா, ஆத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நீ எப்பவும் போல சமத்தா தானே நடந்துட்டு இருக்க? என்னப்பா அப்படி கேட்டுட்டே? இப்ப கூட பாருங்க, உங்க கண் முன்னாடியே மாமியாராத்து குப்பையை எவ்வளவு சமத்தா கொட்டின்னு இருக்கேன்னு. ஆமா ஆமா, ரொம்ப சமத்தா குப்பை கொட்டுறா. இன்னும் கொஞ்ச நாள்ல மாமியாராத்து மனுஷாலையும் குப்பைய அள்ளி வெளியில போட்டுடுவா உங்க அருமை புத்திரி. எதுக்கு எழவு வீட்டுல நிக்கிற மாதிரி வாசல்லையே நிக்கிறேள்? உள்ள வாங்கோ. இதை வந்துட்டேம்மா. உட்காருங்கோ. இருக்கட்டும், பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காருங்கோ. ஆ, ஆத்துல எல்லாரும் சௌக்கியம் தானே? நீங்க எப்படி இருக்கீள்? எங்க ஆத்துல சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? நீங்க சௌக்கியமா இருக்கேளோ? நேக்கு என்னம்மா, நன்னா தான் இருக்கேன். சரி, வாங்க சாப்பிடலாம். இருக்கட்டுமே, ஆத்துல எல்லாரும் வந்துட்டோம், ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமே. நன்னா இருக்கேன் நியாயம். எங்க ஆத்து சம்பந்தி நீர் எப்பேற்பட்ட பொண்ணை பெத்து எங்க ஆத்து கொடுத்திருக்கேள். அம்மா, நீங்க என்னண்ட ஏதாவது பேசணுமா? என்ன சமாச்சாரம் சொல்லுங்க. ஆமா, பேசணும். உள்ள கொதிச்சுன்னு இருக்கு. அம்மா, என்ன சொல்றேள்? உள்ள ஒலை கொதிச்சுன்னு இருக்குன்னு சொன்னேன். முதல்ல சாப்பிட்டுட்டு வெத்தலை போட்டுண்டு அப்புறம் சாவகாசமா பேசலாம். வாரும், சாப்பிட போலாம். உட்காருங்கோ. நான் இப்படி கீழே உட்காந்துக்கிறேம்மா. சுவாமி, இந்த வாழை இலையோட மகத்துவம் தெரியுமா உமக்கு? வாழை இலை கிருமி நாசினி. 1000 பேர் இருக்கிற இடத்துல வாழை மரத்தை கட்டினா கெட்ட காத்தை வெளியேற்றிட்டு நல்ல காத்தை உள்ள கொண்டு வந்துரும். அதனாலதான் நாம வாழை மரத்தை கல்யாணத்துல உற்சவங்கள்ல கட்டுறோம். அது கிருமி நாசினிங்கிறதுனாலதான் நாம வாழை இலையில சாப்பிடுறோம். இத பாருங்கோ, நம்ம ஆளுங்கள்ல சில பேர் அனாவசியமா கிருமியை ஒட்ட வச்சுக்கிறா. என்ன பண்றது? டி அண்ணா, என்ன மசமசன்னு நிக்கிற? சம்பந்திக்கு சாதம் பரிமாறு. டி அண்ணா, சம்பந்தி சாப்பிட வரும்போதா சேப்பங்கிழங்கு பண்ணுவா? அவர் என்ன தேவசத்துக்கு பிராமணார்த்தமா சாப்பிட வந்திருக்க? மன்னி கேட்டேலா? மன்னி கேட்டேலா? அந்த பாட்டி பேசுறத கேட்டேலா? அபிராமி அப்பா ஆத்துக்கு வரார், சேப்பங்கிழங்குனா உசுருன்னு இந்த பாட்டி தானே பண்ண சொன்னா. அப்படியே அந்தரபல்ட்டி அடிக்கிறா பாருங்க. யமுனா, அபிராமி மன்னி அப்பாவை அவமானப்படுத்துற படலத்துல இதுவும் ஒண்ணு. நீ எதுக்கும் பாட்டி சொன்ன மாதிரி வெண்டைக்காய் வதக்கி வச்சுடு. அப்புறம் வெண்டைக்காய் பண்ணலன்னு கத்த போறா. அப்புறம் அபிராமி மன்னி அப்பாவை சாப்பிட கூப்பிட்ட மாதிரி உங்க அப்பாவே சாப்பிட கூப்பிட போறா. எங்க அப்பா அதுக்கெல்லாம் அசரவே மாட்டார். நீங்க பாட்டுக்கு பேசுறத பேசுங்க, நான் பாட்டுக்கு சாப்பிடுறத சாப்பிடுவேன். நன்னா மூக்க பிடிக்க தின்னுவார் இந்த மனுஷன். அப்படியே ஒன்ன மாதிரியா? மன்னி சும்மா சொன்னேன். நீ காய் நறுக்கு நறுக்கு. ஓஹோ, பரிசேஷனம் பண்றேளாக்கும். அது எதுக்கு பண்ணுவா தெரியுமோ? இந்த அன்னம் சுத்தமா இருக்கணும், நாம சாப்பிடும்போது கெட்டது எதுவும் இந்த அன்னத்தை நெருங்காம இருக்கணும் தானே அதை பண்ணுவா. ஆமாம்மா. ஆனா சில பேர் கெட்டதை விரும்பி தேடி போய் தங்களோட சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாளே,
அவளை என்ன சொல்றது? டி அண்ணா, மாமாவுக்கு கூட்டு பரிமாறல? இன்னைக்கு கூட்டு பண்ணல. ஏய் யமுனா, பாட்டி கூட்டு கேக்குறாடி. கூட்டு எதுவும் பண்ணலையா? கூட்டுக்கு என்ன பண்ண போற இப்போ? சும்மா இருங்கோ மன்னி. நீங்க சொல்ற மாதிரி அது அந்த மாமாக்காக போடுற நாடகம். நீங்க வேணா பாத்துட்டே இருங்கோ. அந்த கூட்ட மையமா வச்சு பாட்டி அந்த மாமாக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்லி தர போறா. பாவம் அந்த மாமா ஒன்னும் பேச முடியாம தெய்வமே உட்கார்ந்துட்டு இருக்காரு. கேளுங்க கேளுங்க. பாத்தேளா சுவாமி, நீங்க சாப்பிட வரேள் கூட்டு பண்ணுங்கோன்னு சொன்னேன், பண்ணலேன்னு சொல்றா. கூட்டுனாலே எங்க ஆத்து பொண்களுக்கு பிடிக்கல. என்ன பண்றது? கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவாளுக்கு கூட்டுன்னா பிடிக்காதுதான். நன்னா பிசைஞ்சு சாப்பிடுங்க. நொறுங்க பிசைஞ்சா 100 வயசுன்னு சொல்லுவா. அண்ணா, கத்திரிக்காய் குழம்பு பரிமாறுமா? வெக்கப்படாம சாப்பிடுங்க. வெக்கப்படாம சாப்பிடுங்கன்னு சொல்றது வேற, வெக்கமில்லாம சாப்பிடுங்கன்னு சொல்றது வேற.